காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு சும்மா தூங்காத கிளம்பி ஜிம்முக்கு போகணுன்னு சொன்னாங்க. சரி தாய் சொல்லை தட்டக்கூடாதுன்னு சொல்லி கிளம்பி போனால் கொஞ்ச நேரத்துலேயே பின்னாடி வந்துட்டு சும்மா தான் இருப்பேன், வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த சும்மாங்கிற வார்த்தை யாருங்க கண்டுபிடிச்சி விட்டுட்டு போனீங்க? டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த வார்த்தை எதுக்கு எடுத்தவாலும் சொல்லி சொல்லி. சரி எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து நான் இது வரைக்கும் வந்ததில்லை. இது வந்து ரொம்ப பெருசும் இல்லை சின்னதும் இல்லை, ஆனால் நல்லா க்ரௌடாக நல்லாவே இருந்துச்சு. சரி அங்கன்னு பார்த்தா ஒரு துண்டு மீன் தேடிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. எதுக்குன்னு கேட்டால் உனக்கு நான் ஸ்பெஷலாக ஒன்று வச்சு தர போகிறேன்னு சொன்னாங்க. இமேஜின், அம்மா குக் பண்ண போகிறாங்க, அதுவும் ஸ்பெஷல்னு வேறு சொல்கிறாங்க. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வேறு மாதிரி இருந்தது. என்னோடய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜிடேரியன் மாதிரி ட்ரை பண்ணேங்க. ஆனால் எங்கே விட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபிஷ்ஷை காட்டி எனக்கு ஏமாற்றிடுவாங்க, நானும் விழுந்துடுவேன். வேறு என்னங்க பண்ணுறேன்? இப்போ கன்னியாகுமரிங்க, எங்கள் வீட்டிலலாம் தினமும் மீன் குழம்பு, மீன் பொரிப்பு, மீன் கூட்டு, இல்லைன்னா கொலக்குத்தம் பண்ண மாதிரி சாம்பார்லாம் வச்சுட்டு வேறு மாதிரி பார்ப்பாங்க, வேறு மாதிரி கேட்பாங்க. ஸோ எல்லாமே ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மாம்பழம்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வாங்கிட்டு அப்படி என்ன ஸ்பெஷல் குழம்பு வச்சு தரப்போகிறாங்கிற ஆர்வத்திலேயே வீட்டுக்கு போனேன். ஆனால் அங்கே ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு எனக்கு.